بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர், அவர்களுக்கு பின்னால் எந்த தூதரும் வரமாட்டார்கள், வழிகாட்டிக்கு அவரை தவிர வேறு யாரும் தகுதியானவர்கள் கிடையாது என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும், திருக்குரானுக்கும் குரானுக்கும் முரண்படாத ஆதாரபூர்வமான நபி மொழிகள் மட்டுமே இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை அமைத்துக் கொண்டு வருகின்றோம். என்றைக்கு இந்த கொள்கைக்கு நாம் உடன்பட்டு விட்டோமோ, அந்த கொள்கைக்கு உடன்பட்டு விட்ட மறு நிமிடமே நம் மீது பல்வேறு பொறுப்புகள் சாட்டப்பட்டு விடுகின்றது. அது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்று வந்த அறிமுகத்தில் என்ன செய்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பையத்து செய்வார்கள், உறுதி பிரமாணம் செய்வார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் உறுதி பிரமாணம் கையிலே கொடுக்கலாம், அல்லது இஸ்லாமிய ஆட்சி தலைவர் இருக்கும் பொழுது அவருக்கு பையத்து செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழாத இந்த காலத்தில், அதே நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சி தலைவர்கள் இல்லாத இந்த காலத்தில் நாம் இந்த உறுதி பிரமாணத்தை மனதளவில் அல்லாஹ்வுக்கு வாக்குறுதியாக கொடுத்து நம்முடைய செயல்பாடை அமைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி பையத்து செய்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கையின் மீது தன்னுடைய கையை வைத்து, நாங்கள் இணை வைக்க மாட்டோம், நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வரும் பொழுது, குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுடைய விஷயத்திலும் நலம் நாடுவோம் என்று அவர்கள் சபதம் ஏற்றார்கள். அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் செய்தார்கள். இந்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய விஷயத்திலும் நலம் நாடுவது எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதுதான் இஸ்லாத்தின் மூல ஆதாரமாகவும் இஸ்லாத்தினுடைய வரைவிலக்கணமாகவும் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, அத்தீனுன் நஸீஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் என்று சொல்கிறார்கள். இதை தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல பார்க்கலாம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், யாருடைய விஷயத்தில் நாங்கள் நலம் நாட வேண்டும் என்று கேட்கிறார்கள். மார்க்கம்னா நலம் நாடுவதுன்னு சொல்லிட்டீங்க, அந்த நலம் நாடுவது யாருடைய விஷயத்துல அப்படின்னு கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 பேரை பற்றி பட்டியலிடுகிறார்கள். லில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில், வலி ரசூலிஹி, தூதருடைய விஷயத்தில், வலி கிதாபிஹி, இறை வேதத்தின் விஷயத்தில், வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் தலைவர்கள் விஷயத்தில், வ ஆம்மத்திஹிம், பொதுவான முஸ்லிம்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 5 பேருடைய விஷயத்தில் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். அப்ப ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் மொழிந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த 5 பேருடைய விஷயத்தில் நலம் நாடுவதுதான் பரிபூர்ண இஸ்லாமாக ஆகும். இந்த வகையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமுதாயமாக திரண்டு செயல்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு இந்த 5 அம்சத்தில் எப்படி நலம் நாடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சற்று அலசி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது அம்சம் லில்லாஹி, இந்த பிறர் நலம் நாடல் என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிறர் நலம் நாடல் என்றால் என்ன என்று கேட்டால், ஒருவன் அல்லாஹ்வை வணங்கிவிட்டால் மறுமை நாளில் அவன் சொர்க்கத்தில் புகுந்து விடுவான். ஒருவன் அல்லாஹ்வை வணங்க மறுத்துவிட்டால், நம்ப மறுத்துவிட்டால், இணை வைத்து விட்டால், நிராகரித்து விட்டால், இவன் செல்லக்கூடிய இடம் மஅவாஹுன் நார், நரக படுகொலியாக போய்விடுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இவன் இணை வைத்து விடக்கூடாது, அவனை நம்ப மறுத்து விடக்கூடாது, அவனை நிராகரித்து விடக்கூடாது என்று அவன் விஷயத்தில் நலம் நாடி, இல்லை என்றால் இவன் நரக படுகொலிக்கு போய்விடுவானே என்று இவன் மீது அக்கறை கொண்டு தாவா பணியை செய்தால், நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த மக்களுடைய நலத்தை நாடி இருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த வரிசையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன பணி செய்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்திலே சத்திய இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களிடம் கேளுங்கள், நம்மிடத்திலே புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும், இதை விரும்பினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கும் நிகழ்ச்சியை
பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கிளைகளில் தமிழகமும் அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இதையும் தாண்டி வளைகுடா நாடுகள், அயல் நாடுகளில் இந்த இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்தில் இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்துரைத்து அல்லாஹ்வின் விஷயத்தில் பிறர் நலம் நாடிக்கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு. இரண்டாவதாக, இந்த சத்திய இஸ்லாத்தை அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற இந்த கடமையை எடுத்துரைப்பதற்காக அவர்களுக்கு திருக்குரானுடைய பிரதிகள், அவர்களுக்கு டிவிடி பிரதிகள், இஸ்லாத்தை பற்றிய நூல்கள், இதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் தாண்டி கிராமப்புறங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களில் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இதையும் தாண்டி இஸ்லாம் ஒரு தவறான மார்க்கம் என்று யார் வலிந்து கட்டி பேசுகிறார்களோ அந்த பிற மதத்தவர்கள், நாத்திகர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் பகிரங்கமான விவாதங்களை செய்து சத்தியத்தை நிலைநாட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் சிறந்தது, அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று நாத்திகர்களிடத்திலே விவாதம் செய்திருக்கிறோம், கிறிஸ்துவர்களிடத்திலே விவாதம் செய்திருக்கின்றோம். இப்படி ஏக இறைவனை மறுக்கக்கூடிய கூட்டத்தாரிடம் விவாதத்தின் மூலம் தாவா பணியை செய்து கொண்டு வருகின்றோம். இப்படியாக பிற மத அன்பர்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்துரைத்து ஒரு கால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்து விடுவார்களே, ஆனால் ஆண்களுக்காக ஒரு 40 நாட்கள் தாவா சென்டர் அமைத்து 40 நாட்கள் இஸ்லாமிய அடிப்படை கல்வியை போதனை செய்து அவர்களை இஸ்லாத்தின் அதன் தூய வடிவத்தில் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால். அவர்களை இஸ்லாத்தில் அழைப்பதோடு அவர்களுக்கு புத்தகங்கள் இலவசமாக கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து, அவர்களுக்கு கத்னா கெசட்ல பெயர் மாற்றம் என்று அனைத்து அம்சங்களையும் செய்து இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களாக இருந்தால் 3 மாத கோர்ஸ் நடத்தி இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை பணிகளும் எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிறர் நலம் நாட வேண்டும் என்ற ஒரே அம்சம்தான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிறர் நலம் நாடுதல் என்பது முஸ்லிம்களிடத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாயளவில் பெயரளவில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக, இணை வைப்பு கொள்கையிலே மூழ்கி திளைத்தவர்களாக, தர்கா வழிபாடு என்ற பெயரால் கல்லுக்கும் கபருக்கும் சாஷ்டாங்கம் செய்து சமாதி வழிபாட்டில் மூழ்கி கிடந்து தர்கா, தரிகா, தட்டு, தாயத்து, தகடு, பில்லி, சூனியம், பேய், பிசாசு என்று அதன் பக்கம் அலைந்து திரிந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய குதிரத்து, ஆற்றல், அல்லாஹ்வுடைய அம்சங்கள், பண்புகள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நரகப்படுகொலிக்கு தங்களுடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அறியாமையில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிறர் நலம் நாட வேண்டும் என்ற அடிப்படையை மனதில் வைத்து இந்த ஜமாத் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்து இணை வைப்புக்கு எதிராக, தர்கா வழிபாட்டுக்கு எதிராக, அதை தகர்த்தெறியும் முகமாக பல்வேறு களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏகத்துவ புரட்சி தமிழகத்திலே தர்கா வழிபாட்டினுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்கக்கூடிய வகையில் இந்த பணியை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுவது. இரண்டாவது, வலி ரசூலிஹி, தூதருடைய விஷயத்தில் நலம் நாடுவது. தூதருடைய விஷயத்தில் நலம் நாடுவது என்றால் என்ன? வமன் அத்தானி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என்னை கட்டுப்பட்டு, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ தகலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறான். வமன் அசானி, யார் என்னை நிராகரித்து விடுகிறானோ ஃபக்கது அபா, அவன் நிராகரிப்பாளனாக ஆகிவிடுகிறான், நரகத்துக்கு போயிடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டால், கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொண்டால், நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே முன்மாதிரியாக வைத்து நடந்து கொண்டால் நாம் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். ஒருவன் அல்லாஹ்வின் தூதரை விட்டுவிட்டு இமாம்களின் பெயரால், பெரியார்களின் பெயரால், முன்னோர்களின் பெயரால், மூதாட்டிகளின் பெயரால், இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்ற பெயரில் சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர்கள் சொல்வது மார்க்கம் என்று நம்பி இந்த தூதருக்கு அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அது மட்டும்தான் மார்க்கம், இந்த தூதரை தவிர வேறு யாரையும் மார்க்கம் என்ற பெயரால் பின்பற்றினால் அது வழிகேடு, அப்படி பின்பற்றுபவர்கள் போகக்கூடிய இடம் நரகப்படுகொலி. இப்படி போகக்கூடியவர்களை இழுத்து இவர்கள் நரகத்திற்கு போய்விடக் கூடாதே என்று யோசித்து அவர்கள் விஷயத்தில் தூதருக்கு கட்டுப்படக்கூடிய இந்த தருணத்தில் நலம் நாடும் முகமாக இந்த ஜமாத்
இறை தூதருக்கு கட்டுப்படக்கூடிய அவசியத்தை பல்வேறு பட்டி தொட்டி கிராமங்களில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில, அதாவது முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில, இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் அதற்கு மூல ஆதாரம், பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான் என்று சொல்லி இந்த தூதுத்துவத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு ரஷாதி கலிஃபா என்ற ஒரு வழிகெட்டவன் தூதராக வந்துவிட்டான் என்று சொல்லி மெண்டல் 19 ஒரு கூட்டம் வழிகெட்டு திரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பொய்யர்கள் என்பதை விவாதத்தின் மூலம் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல காதியானிகள் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய, அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு ஒரு தூதர் வந்துவிட்டார் என்ற போலி தோற்றத்தை, பொய் நபி முகத்தை காட்டிய இந்த கயவர்களின் கூட்டத்தையும் அடையாளப்படுத்தி இவர்கள் அசத்தியவாதிகள் என்பதை நிரூபணப்படுத்தி தூதருடைய விஷயத்தில் நலம் நாடி கொண்டிருக்கிறோம். தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் சஹாபாக்கள் அல்ல, இமாம்கள் அல்ல, பெரியார்கள் அல்ல என்ற பிரச்சாரத்தை மாநாடுகள் வழியாக, பொதுக்கூட்டங்கள் வழியாக, அதுபோக தெருமுனை பிரச்சாரங்கள் வழியாக, மெகாபோன் பிரச்சாரங்கள் வழியாக, பெண்கள் பயான்கள் வழியாக, இதையும் தாண்டி இதழ் ரீதியாக ஏகத்துவ மாத இதழ் வழியாக, தீன்குல பெண்மணி மாத இதழ் வழியாக, உணர்வு வார இதழ் வழியாக, இணையதளங்கள் மூலமாக onlinepj.com இணையதளம், jesusinvites.com இணையதளம், அதே போல நம் ஜமாத் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த 4 இணையதளங்கள் வாயிலாக இந்த தாவா பணியை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். இதையும் தாண்டி, இந்த தூதரையும் தாண்டி சஹாபாக்களை பின்பற்றலாம் என்றோ, இமாம்களை பின்பற்றலாம் என்றோ, யாரையும் பின்பற்றலாம் என்றோ வழிகெட்ட ஒரு கொள்கையை இஸ்லாத்தின் பெயரால் யாராவது போதிப்பார்களேயானால் அவர்களிடத்திலே விவாதங்களை எடுத்துரைத்து சத்திய கருத்துக்களை விவாதங்கள் மூலமாக நிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தின் அடிப்படை 2ஆ 4ஆ, பின்பற்றுவதற்கு தகுதியானவர் தூதரா மற்றவரா என்றெல்லாம் சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படையை அதை தலைதூக்கி வைக்கக்கூடிய ஒரு பணியை இந்த ஜமாத் செய்து வருகின்றது. இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம், ஒலி கிதாபிஹி, இறைவனுடைய வேதத்தின் விஷயத்தில் நலம் நாட வேண்டும். இறைவனுடைய வேதத்தின் விஷயத்தில் நலம் நாடுவது என்றால் என்ன? திருக்குரான் விஷயத்தில் நலம் நாடுவது என்றால் இந்த திருக்குரானை படிக்கக்கூடியவர்களாக, அதை சிந்திக்கக்கூடியவர்களாக, அதனோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக, அதை ஒரு மூல ஆதாரமாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களுக்கும் பயன்படுத்தக்கூடியவர்களாக மக்களை உருவாக்க வேண்டும். இந்த விஷயத்தில் மக்களுடைய அந்த நலத்தை நாட வேண்டும். யார் திருக்குரானோடு தொடர்பட்டு போய்விடுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நரகத்திற்கு போய்விடுவார்கள் என்பதால் தான் இந்த திருக்குரானை ஒரு காலத்தில் சத்தியம் செய்வதற்கு ஒரு பொக்கிஷமாக, ஒரு கேடயமாக வைத்துக் கொண்டிருந்த இந்த சமுதாயம், திருக்குரானை பட்டு கம்பளத்திலே போட்டு வைத்து பீரோக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த இந்த சமுதாயம், திருக்குரானை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை ஊட்டுவதற்கு பயன்படுத்தாமல் மௌத்தா போனதற்கு பிறகு குரான் ஓதி அவர்களுக்கு கரை சேர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் அதிலிருந்து தெளிவுபடுத்தப்பட்டு இந்த திருக்குரான் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது. ஓதுவது மட்டும் சிறந்ததல்ல, அதன் வழியில் நடப்பதும் சிறந்தது என்பதை போதித்து திருக்குரானோடு தொடர்பு வைக்கக்கூடிய சமுதாயமாக, எந்த அளவிற்கு என்றால் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இந்த திருக்குரானை கொடுக்கிறோம். திருக்குரான் என்று பெரிதாக எழுதிவிட்டு திருக்குரான் தேவைப்படுவோர், இலவசமாக தேவைப்படுவோர் எங்களை அணுகுங்கள் என்று தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி கிராமங்களில் விளம்பரம் செய்கின்றோம். மாதம் தோறும் 1000க்கும் மேற்பட்ட திருக்குரான் பிரதிகளை இலவசமாக கொடுத்து இதை நீங்கள் படியுங்கள், உலக மாந்தர்களுக்கு பொதுமுறையாக இருக்கின்றது, எத்தனை சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் எங்களிடம் கேளுங்கள், விளக்கம் தருகின்றோம் என்று சவால் விட்டு இதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே திருக்குரான் வசனங்களை பற்றிய எந்தவித அணுகுமுறை இல்லாத நம்முடைய சமுதாயம், அஜரத்து சொன்னால் அது மார்க்கம், அதை பற்றி நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது, குரானில் இருக்கிறதா என்று ஆய்வு செய்யக்கூடாது என்று அப்படி செம்மறியாட்டு கூட்டமாக ஒரு சமுதாயம் ஒரு காலத்தில் இருந்ததல்லவா? இந்த நிலை மாறி இன்றைக்கு சொல்லக்கூடிய வசனங்கள் திருக்குரானில் உள்ளதா, எந்த அத்தியாயத்தில் உள்ளது, எந்த வசனத்தில் உள்ளது, அது சரியான விளக்கம் தானா என்று ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் குர்ஆனுடைய விஷயத்தில் நலம் நாடிக்கொண்டிருக்கிற பணியை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. இந்த திருக்குரானை எளிய முறையில தமிழாக்கம் செய்வதோடு இதற்கான தப்சீர்களை வைத்து மக்களை ஏமாற்றி விடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கத்தையும் எடுத்து சொல்லி இந்த குர்ஆனுடைய வசனங்களை மக்களிடத்திலே சிறந்த படிப்பினையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை இந்த ஜமாத் செய்து வருகிறது. மூன்றாவதாக. நான்காவது என்ன? அய்யிம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் தலைவர் விஷயத்தில் நலம் நாட வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்களின் தலைவர்கள்னா யாரு? நாம் ஒரு ஜமாத்தா செயல்படுகிறோம். ஜமாத்தா செயல்படும் போது என்ன செய்கிறோம்? கிளை நிர்வாகம் தேர்வு செய்யப்படுகிறது, கிளை தலைவர் என்று தேர்வு செய்யப்படுகிறார். மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது, மாவட்ட தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். மாநில நிர்வாகம் இருக்கிறது, மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இப்படி அந்தந்த கிளை மட்டங்களில் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாவட்டங்களில் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாநிலங்களில் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் விஷயத்தில் நலம் நாடுவது என்றால் என்ன?
இவர்கள் சரியான பணிகளைத்தான் செய்கிறார்களா, அப்படி செய்யவில்லையானால் அவர்களுடைய பொறுப்புக்கு தகுந்த பணி செய்யவில்லையானால் ஏன் செய்யவில்லை, உங்களுடைய பொறுப்பை ஏன் மோசடி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று விசாரணை செய்து கொண்டிருப்பது. அதே நேரத்தில் அவர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பார்களே ஆனால், பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலையில் இருப்பார்களே ஆனால் அதிலே அவர்களை உயர்த்தி விடுவது. அவர்கள் மானக்கேடான ஒரு காரியத்தை செய்வார்களே ஆனால் இது யாரை பாதிக்கும்? அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது யாரை பாதிக்கும்? பொது மக்களை பாதிக்கும். ஒரு உறுப்பினர் ஒரு தவறு செய்கிறார், வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணத்தில் அவரும் கலந்து கொள்கிறார், அவரும் அந்த திருமணத்தை நடத்தி வைத்து விடுகிறார். இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியும். எப்போது தெரியுமா? அந்த கிளை தலைவர் அந்த காரியத்தை செய்திருந்து அந்த காரியத்திற்கு நாம் நடவடிக்கை எடுத்திருந்தால் இவர் மீது நடவடிக்கை எடுப்போம். அவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் எடுப்போமா? ஒரு மாவட்ட நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அந்த கிளை உறுப்பினர் மீது எடுப்போமா? இயலாது. அப்ப அனைத்து மக்களுடைய நலம் நாடுவது என்றால் அந்த நிர்வாகிகள் தவறு செய்கிற பொழுது தட்டி கேட்கக்கூடிய ஒரு பணியை இந்த ஜமாத் செய்கிறது. எத்தனையோ அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம், தயவு தாட்சணை இல்லாமல் ஒரு தவறு செய்வார்களே ஆனால், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒருவரை வசூல் செய்வதற்கு அனுப்பிவிட்ட பிறகு அவர் வசூல் செய்து விட்டு வந்து இதுவெல்லாம் எனக்கென்று சொந்தமாக அன்பளிப்பாக கொடுத்தார்கள், இது ஜமாத்து கொடுத்தார்கள் என்று பிரித்தார்கள். இந்த செயலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பகிரங்கமாக போட்டு உடைக்கிறார்கள். நாம் ஜக்காத் நிதியை வசூல் செய்ய அனுப்புகிறோம், அவர் என்ன செய்கிறார், இது எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது, இது உங்களுக்கு கொடுத்தது என்று பிரித்து பேசுகிறார். அவர் தன்னுடைய உம்மா வீட்டிலேயோ வாப்பா வீட்டிலேயோ தூங்கி கிடந்தால் இருந்திருந்தால் இதெல்லாம் கிடைத்திருக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது சபையில போட்டு உடைப்பது எதற்கு தெரியுமா? அவருடைய நலம் நாடுகிறார்கள். இந்த உலகத்திலேயே கண்டித்து விட்டால் மறுமையில் குற்றவாளியாக முடியாது இல்லையா? ஒரு மானக்கேடான ஒருவன் செயல் செய்து விட்டான், அல்லது ஒரு மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டான், அல்லது ஒரு பொறுப்பாளர் என்று இருக்கக்கூடியவன் பண மோசடியில் இறங்கி விட்டான். இந்த நேரத்தில் மக்களுடைய நலம் நாட வேண்டும், அவனுடைய நலம் நாட வேண்டும். என்ன செய்யணும்? அந்த பொறுப்பிலிருந்து அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் அவர்களை அங்குலமங்கலமாக பார்க்கக்கூடிய ஒரு பணியை இந்த ஜமாத் செய்கிறது. அவர்களுக்கு என்று நல்லொழுக்க பயிற்சி முகாம்களை நடத்துகிறது. மாவட்டம் வாயிலாக, கிளை வாயிலாக தர்பியா நிகழ்ச்சிகள், நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள் மூலமாக இஸ்லாத்தின் கொள்கை எது, கோட்பாடு எது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், பொறுப்பாளர்களின் பண்புகள் என்ன என்றெல்லாம் எடுத்துரைக்கிறோமே. என்ன காரணம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாவா பணியை வீரியப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தான் இந்த முஸ்லிம்களின் தலைவர்கள், அந்த நிர்வாகிகள். இவர்கள் விஷயத்தில் நலம் நாடணும். நாங்க அதை நாடிக்கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக இந்த ஜமாத் இருக்கிறது. நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக சொன்னது ஆமத்திஹிம், பொதுவான அனைத்து முஸ்லிம்கள் விஷயத்திலும் நலம் நாட வேண்டும் என்று சொன்னார்கள். அனைத்து முஸ்லிம்கள் விஷயம் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க தெரியுமா? முஸ்லிம் என்பவர்கள் ரெண்டு வகைங்க. ஒன்று, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது என்ற ஏகத்துவ கொள்கையோடு ஏற்றிருக்கிற முஸ்லிம்கள். இன்னொரு வகை, நாங்களும் முஸ்லிம் தான் என்று தன்னை அடையாளப்படுத்துகிற முஸ்லிம்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமத்திஹிம், பொதுவாக அனைத்து தரப்பு முஸ்லிம்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும். எப்படி நலம் நாடுகிறோம்? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஏராளமான வழிகளில் இவர்களுடைய நலம் நாடிக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் விஷயத்தில் நலம் நாடுவது என்றால் அவனுடைய மான மரியாதை, அவனுடைய உயிர், அவனுடைய உடைமை இது பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் நலம் நாடுவது. இந்த விஷயத்தில் இந்த ஜமாத் எப்படி அக்கறை கொள்கிறது? நம்ம தமிழகத்துல வாழ்றோம், இந்தியாவில் வாழ்றோம், இப்படி வாழக்கூடிய பகுதியில் முஸ்லிம்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கின்றார்கள். இவர்களுடைய விஷயத்தில் நலம் நாட வேண்டும் என்றால் இவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி அடித்தட்டு மக்களாக இருக்கிறார்கள். இவர்களை உயர்த்த வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு தான் இதற்கு மிகப்பெரிய ஜீவாதார கோரிக்கை என்று வலியுறுத்தி ஜனநாயக வழியில் போராடி இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கிறது. இது முஸ்லிம்கள் விஷயத்தில் நலம் நாடக்கூடிய பணியை செய்கிறது. இதோடு நிறுத்தி விடுகிறோமா? அரசாங்கத்தில் கிடைக்கின்ற பல்வேறு சலுகைகள், திட்டங்கள், முதியோர் உதவித்தொகைகள், எத்தனையோ சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய வழிகாட்டுதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டி முகாம்களை, வேலை வாய்ப்பு முகாம்களை எப்படி அணுகலும், எப்படி அரசாங்கத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அணுகுமுறைகளை மக்களுக்கு வழிகாட்டி நிகழ்ச்சிகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதையும் தாண்டி வெள்ள நிவாரணங்களின் போது, புயல் வெள்ளத்தின் பொழுது, கடுமையான காற்று வீசப்படுகிற பொழுது, சுனாமி வெள்ளத்தின் பொழுது, பேரழிவுகளால், இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற பல்வேறு அழிவுகளின் போது பாதிக்கப்படுகிற மக்கள், அதுல எந்த ஜமாத்துன்னு பார்க்க மாட்டோம், எந்த மதம்னு பார்க்க மாட்டோம், அவர்களுக்கு களத்தில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இறங்கி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு பணி. இதையும் தாண்டி நம்முடைய ரத்தத்தை தானம் செய்து, யாராக இருக்கட்டும், அவர்கள் இஸ்லாத்தை கொன்றளிக்கக்கூடிய எதிரணியில இருந்தவர்களாக இருந்தாலும் சரி,
இந்த ரத்தத்தால் அவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய பணியை நாம் செய்தால் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களை உயிர்ப்பிக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தரஜாவை, அந்த தகுதியை, அந்த நன்மையை நமக்கு தருகிறான். இதை செய்வதன் மூலமாக இஸ்லாத்தை எடுத்து உரைப்போம், இதன் மூலமாக ஒரு முஸ்லிமுடைய உயிர் காப்போம் என்ற அடிப்படையில் இது ஜாதி மத வேறுபாடு இல்லாம மருத்துவ முகாம்கள், ரத்த தான முகாம்கள் என்று வருடந்தோறும் பல்லாயிரக்கணக்கான ரத்த தான முகாம்களை நடத்தி தமிழகத்தில் ரத்த தானம் செய்வதிலேயே முதல் அமைப்பாக நாம் திகழ்ந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வினுடைய கிருபையினால். அப்ப இந்த வரிசையில நாம் செய்யக்கூடிய ஏராளமான பணிகள்ல இன்னொரு அம்சம் தான் ஃபித்ராவுடைய விநியோகம். நோன்பு பெருநாள் தர்மம். ஒரு காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நோன்பு பெருநாள் தர்மம் என்று சொன்னால் அது அஜரத்துமாரை பார்த்து அந்த மக்கள்கிட்ட இருக்கிற காசை எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த மக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நோன்பு பெருநாள் தர்மம் என்பது நோன்பாளிகளின் பாவத்திற்கு பரிகாரமாகவும் இருக்கின்றது. அந்த நோன்பு வைக்கக்கூடிய ஏழை மக்கள், நோன்பு வைக்காத ஏழை மக்கள், இந்த ஏழை முஸ்லிம்களுக்கு உணவாகவும் நோன்பாளிகள் செய்த சில தவறுகள், அந்த நோன்பு காலங்களில் செய்த தவறுக்கும் பரிகாரமாகவும் இருப்பதனால் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள் தர்மத்தை கடமையாக்கினார்கள் அல்லவா. அந்த கடமையை உரிய முறையில எடுத்துரைத்து 80லிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இலக்கு போட்டிருக்கிறோம். ஒரு ஏழைக்கு கொடுக்கிற உதவித்தொகை இவ்வளவு ரூபாயை தாண்டக்கூடாது, இவ்வளவு ரூபாயை குறையக்கூடாது என்றெல்லாம் நிர்ணயம் செய்து அல்லாஹ்வுடைய கிருபையினால குறைஞ்சபட்சமாக தமிழகத்துல 3 கோடி ரூபாயை வசூல் செய்து 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த ஜமாத் உதவி செய்கிறது. குறைஞ்சபட்சமாக, சராசரியாக, துல்லியமாக அல்ல. 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு இதை கொடுக்கின்றோம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் பயன்பெறுகிறார்கள் என்று குறைந்தபட்சம் வைத்துக் கொண்டாலும் 6 லட்சம் சகோதர சகோதரிகள் வருடம் தோறும் நோன்பு பெருநாள் மூலமாக அவர்கள் வயிறார சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை இந்த ஜமாத் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது முஸ்லிம்கள் விஷயத்தில் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார்களே, இந்த அடிப்படையில். அதே போல குர்பானியினுடைய நேரத்தில் அந்த இறைச்சிகளுடைய தோல், அந்த பிராணிகளுடைய தோலை கொண்டு போய் மதரசாக்களுக்கு குத்தகை போட்டு விடுவார்கள். 100 ரூபாய் 200 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள். அந்த நிலையை மாற்றி அந்த தோள்களை எல்லாம் விலைக்கெடுத்து மக்கள்கிட்ட விற்று அந்த விற்ற காசை இழுத்துக் கொண்டு வீடி தொழில் செய்யக்கூடிய மக்களை அந்த நிலையிலிருந்து மாற்றி கைத்தொழில் செய்யக்கூடியவர்களாக, டெய்லர் தொழில் செய்யக்கூடியவர்களாக, இன்ன பிற தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, சம்பாதிக்கக்கூடியவர்களாக, ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில், மருத்துவ உதவிகள் செய்யக்கூடிய வகையில் இந்த குர்பானியினுடைய அந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி முஸ்லிம் சமுதாயத்துல தந்தையை இழந்த அனாதை குழந்தைகள், தாய் தந்தையை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடுபவர்கள், தந்தையினால் மனைவி தலாக் விடப்பட்டாலே அந்த நிலையில் தள்ளாடப்பட்டுக் கொண்டிருக்கிற குடும்பம், இப்படிப்பட்ட குடும்பங்களை தேர்ந்தெடுத்து சிறுவர்களுக்கான ஆதரவு இல்லத்தை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுவாமிமலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சிறுவர் இல்லத்துல 72 சிறுவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். யார், அதாவது அனாதைகளுக்கு பொறுப்பெடுப்பவர்களும் நானும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த நிலையில் அனைத்து முஸ்லிம்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இதை அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய நலம் நாடி இதை செய்து கொண்டிருக்கிறோம். சிறுமிகள் எந்த அளவிற்கு இன்றைக்கு தாய் தந்தையை இழந்த சிறுமிகள் இருந்தால், தந்தையை இழந்த சிறுமிகள் இருந்தால், வறுமையில் வாடும் சிறுமிகள் இருந்தால் அவர்கள் ஒரு இடத்திலே வேலைக்கு அனுப்பப்பட்டு அந்த எஜமானியின் கொடுமைக்கு தள்ளப்பட்டு அல்லது அந்த வீட்டில் உள்ள ஆண்களின் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு தள்ளப்படுகிற அவல நிலையை இந்த சமுதாயத்தில் துடைக்க வேண்டும் என்பதற்காக சிறுமிகளுக்கான ஆதரவு இல்லத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அர் ரஹ்மான் சிறுமியர் ஆதரவு இல்லம் என்ற ஒன்றை மதுரையில் வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறோம். 27 சிறுமிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தள்ளாத முதியவர்கள், அவர்களை அரவணைக்கக்கூடிய நேரத்தில், அவர்கள் வயதான காலத்தில் அவர்களுடைய ரூஹ் பிரியும் பொழுது இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே வஃபாத்தாக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்களுக்காக முதியோர் ஆதரவு இல்லத்தை நாம் தஞ்சை மாவட்டம் ராஜகிரி பண்டாரவாடை என்ற இடத்திலே வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு 25 முதியவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஏராளமான பணிகளை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் என்றால் ஒரு வருடத்துக்கு மட்டும் 750 - 800 பேர் ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். அலையலையா இஸ்லாத்தை ஏற்று வருபவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பணியில் இந்த ஜமாத் இறங்குகிறது. முஸ்லிம் சமுதாய மக்களுடைய நலத்திலும் அக்கறை கொண்டு செய்கிறது. அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக வட்டியில்லா கடன் திட்டத்தை ஏற்பாடு செய்து லட்சக்கணக்கான ரூபாயை கடன் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக வருடந்தோறும் ஜக்காத் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம், மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம், கிட்னி டயாலிசிஸ் வகைக்காக என்று தனியாக உதவி செய்து கொண்டிருந்தோம். இப்படியாக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சார பணியை 40 மாவட்டங்களாக
800 கிளைகளாக 600 மர்க்கசுகளாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிற இந்த அமைப்பு தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா என்று பக்கத்து நாடுகளாக இலங்கையாக இருந்தாலும், வளைகுடாவாக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், அதே போல ஓமனாக இருந்தாலும், அந்த வளைகுடா நாடுகளை தாண்டி ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும், அமெரிக்கா நியூயார்க் கிளையாக இருந்தாலும், பிரான்ஸாக இருந்தாலும், இந்த ஏகத்துவ பிரச்சாரம் அல்லாஹ்வுடைய கிருபையினால 1000க்கும் மேற்பட்ட கிளைகளில் சீரான முறையில் சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கும் ஒரு பின்னணி என்ன தெரியுமா? தினம்தோறும் இமயம் தொலைக்காட்சியில இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றோம். அந்த 1 மணி நேரம் இஸ்லாமிய நிகழ்ச்சியினுடைய அந்த புரட்சி, வெள்ளிதோறும் வெள்ளி மேடைகள், சனிக்கிழமை இனிய மார்க்கம், ஞாயிற்றுக்கிழமை எளிய மார்க்கம் அல்லது இதர பொதுக்கூட்டங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ கிளைகள் ஆங்காங்கே ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஜும்மாக்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், இமயம் தொலைக்காட்சி பார்த்து இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகளை கேட்டுத்தான் இந்த தாவா பணி எந்த அளவிற்கு வீரியமாக செய்யப்படுகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்றால் இந்த அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று 5 செய்திகளை பட்டியல் போட்டு கொடுத்தார்களே, இந்த 5 அம்சத்தை இந்த ஜமாத் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் இந்த 5 அம்சத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பரிபூர்ண முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்க தமிழகத்தில் எந்த அமைப்பாவது இந்த 5 அம்சத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்று பாருங்கள். இல்லை என்றால், இந்த அமைப்பு தான் இதை போன்று செய்கிறார்கள் என்றால், இதைவிட சிறந்த அமைப்பு ஒன்றும் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், உங்களை நீங்கள் இந்த அமைப்பில் இணைத்துக் கொண்டு நீங்கள் இதற்காக உழைத்து, இதற்காக ஒத்துழைத்து, இதற்காக அர்ப்பணித்து நாம் வாழ்கிற காலத்தில் சத்திய மார்க்கத்திலேயே வாழ்ந்து சத்திய மார்க்கத்தின் வழியிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. 2வது ஒத்துழைப்பு, உடலால் ஒத்துழைப்பு செய்யக்கூடிய நீங்கள் பொருளாதார உதவியால் ஒத்துழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய பிற மதத்தவர்களுக்கான தாவா பணி, முஸ்லிம்களுக்கு இடையில் தாவா பணி, தொலைக்காட்சி வாயிலாக தாவா பணி, பத்திரிகையின் வாயிலாக தாவா பணி, இணையதளங்கள் வாயிலாக தாவா பணி, சமுதாய பணிகள், பல்வேறு நிறுவனங்கள் 5 நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வகைக்காக மட்டும் ஒரு மாதத்திற்கு 15 லட்சம் ரூபாய் செலவாகி கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 1,80,00,000 ரூபாய் செலவாகி கொண்டிருக்கிறது. 365 நாளா நீங்க வகுத்து பார்த்தால் ஒரு நாளைக்கு இந்த அமைப்பினுடைய அனைத்து செலவுகள், அன்றாட செலவுகள் 49,315 ரூபாய் செலவாகி கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் வருடத்தில் 12 மாதங்கள் களமிறங்கி வசூல் செய்வது கிடையாது. சென்ற ஆண்டு உங்களிடம் வசூல் செய்தோம், இந்த ஆண்டு இந்த மாதம் உங்களிடம் வசூல் செய்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மற்ற மாதத்தில் செய்யக்கூடிய தர்மங்களை விட எண்ணிலடங்காத நன்மைகளை தரும். நாம் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால் உடலால் ஒத்துழைக்கவும் வேண்டும், பொருளாதாரத்தாலும் ஒத்துழைக்க வேண்டும். உங்களுடைய பொருளாதாரங்கள் நன்கொடைகளாக நீங்கள் தரும் பட்சத்தில், ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் வாசல்ல துண்டேந்தி கொண்டு நம்முடைய சகோதரர்கள் நிற்பாங்க. இன்னைக்கு ஜும்மாவுடைய உரைக்கு தொழுகைக்கு பிறகு உங்களுடைய பொருளாதாரங்கள் 500, 1000, 10,000 எவ்வளவாக இருந்தாலும் இந்த பொருளாதார உதவி என்பது இந்த ஜமாத்தினுடைய அனைத்து பணிகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில, நாளை மறுமை நாள் நம்ம போய் எந்திரிக்கிறோம்னா எழுப்பப்படுகிறோம் சொன்னா, இத்தக்குன் நார உளவு சிக்கி தம்ரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. பேரிச்சம்பழத்தின் கொட்டை அளவு, துண்டின் அளவு, சிறிய அளவாவது தர்மம் செய்து நரக படுகொலியிலிருந்து, நரக வேதனையிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் இன்றைக்கு நாம் செய்கிற தான தர்மம் மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுது அனாதைக்கு உதவி செய்த, சிறுமிக்கு உதவி செய்த, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோருக்கு உதவி செய்த, முதியோருக்கு உதவி செய்த, பல்வேறு சமுதாய பணிக்கு உதவி செய்த, பல்வேறு தாவா பணிக்கு உதவி செய்த, பலதரப்பட்ட நன்மைக்கு ஒரு ஆல மரத்திற்கு விதை போட்ட ஒரு பங்களிப்பு ஒரு முறை இருந்தாலும் பலன் பல வகையில கிடைக்க போகிறது என்பதை எதிர்பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அடியான் தன் கையளவு செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் மலையளவு பெரிதாக்கி விடுகின்றான். உங்களில் ஒருவர் ஒட்டகத்தை வளர்த்தால் எப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒட்டக குட்டியை வளர்த்து பெரிதாக பிறகு சந்தோஷப்படுவீர்களோ, அது போல அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய தான தர்மத்தை மலை போல உருவாக்குகின்றான். இந்த தான தர்மங்கள் என்பது நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் சொர்க்கத்திற்கான படிக்கல்லாகவும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம செய்யக்கூடிய இந்த தாவா பணிகள், சமுதாய பணிகள் வகைக்கு நன்கொடைகளாக, சதக்காக்களாக உங்களிடத்தில் தர்மங்களை பெற்று வருகிறோம். அதே நேரத்தில் இந்த 5 நிறுவனங்கள் இருக்குல்ல, அர் ரஹ்மான் சிறுமியர் ஆதரவு இல்லம், சிறுமிகளுக்கான இல்லம். இந்த சிறுமியர் இல்லத்தில் 27 பேர் இருக்கிறாங்க. ஒரு சிறுமிக்கு ஒரு மாசத்துக்கு 3750 ரூபாய் செலவாகுது. சிறுவர் இல்லம், ஒரு சிறுவருக்கு ஒரு மாசத்துக்கு 3600 ரூபாய் செலவாகிறது.
தள்ளாத வயதில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கான ஆதரவு இல்லம். ஒரு முதியவருக்கு ஒரு மாசத்துக்கு 3200 ரூபாய் செலவாகுது. உணவு, உடை, சாப்பாடு, மருத்துவம், அவர்களுக்கான ஆடை எல்லாம் சேர்த்து. அதே போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வந்தால், ஆணாக இருந்தால் 40 நாள் அவர்களுக்கான கல்வி திட்டம், உணவு, உடை அனைத்தும் சேர்த்து 6250 ரூபாய் செலவாகும். பெண்ணாக இருந்தால் 3 மாத வகுப்பு, கல்வி, உணவு அனைத்திலும் சேர்த்து அவர்களுக்கு 9120 ரூபாய் செலவாகும். இந்த வகைக்காக நன்கொடைகளை நாம வசூல் பண்ணுகிறோம். அதே நேரத்தில் ஜக்காத்து தொகைகள், ஏனென்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், பெண்கள், இஸ்லாத்தின் பக்கம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்களுக்காக நாங்க ஜக்காத்து வாங்குறோம். அதே நேரத்தில் சிறுவர், சிறுமியர், முதியோர் இவர்கள் ஏழைகள் என்ற அடிப்படையில் இவர்களுக்காக ஜக்காத் வசூல் செய்கிறோம். 5 நிறுவனங்கள்லையும் இதுல ஒரு ஆள், 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 இப்படி நீங்க ஏற்றுக்கொண்டால் 26,100 ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவாகும். இந்த வகையில் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வதாக இருந்தால் உங்களுடைய ஜக்காத் நிதிகளை பக்கத்தில் நம்முடைய அலுவலகத்துல எந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்களோ அந்த நிறுவனம் சொல்லி பேர் சொல்லியே கொடுங்க. அதே நேரத்தில் நன்கொடையா இருந்தால் நன்கொடைன்னு சொல்லி கொடுங்க. அதை நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். இங்கே வாரி வழங்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா வாரி வழங்குங்க. அதே போல நோன்பு மாத காலங்களில் உங்களுடைய இல்லங்கள்ல யாராவது தள்ளாத வயதில் நிரந்தரமாக நோன்பு வைக்க முடியாத நோயாளிகளாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு உணவு பரிகாரம் இருக்கிறது. என்ன உணவு? ஒரு நாள் நோன்பு விட்டால் அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும். அது மாதிரி 30 நாளைக்கு 30 ஏழைக்கு 90 வேளை சாப்பாடு கொடுக்கணும்ல. அதுக்கு பதிலாக நம்முடைய ஜமாத் சார்பாக நடத்தப்படுகிற முதியோர் ஆதரவு இல்லத்துல ஒரு முதியவருக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு 70 ரூபாய் செலவாகுது. மாசத்துக்கு 2100 ரூபாய் செலவாகுது. எனவே நீங்க யாராவது உணவு பரிகாரம் என்று வந்தால், நோன்பு பரிகாரம் என்று நீங்கள் கொடுத்து அந்த 2100 ரூபாய் கொடுத்தால் அதை முதியோர் இல்லத்திற்கான உணவுக்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் ஆண்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா நீங்க துண்டில் அள்ளி அள்ளி போட்டுருவீங்க, அல்லது நான் என் பேர் ஒரு 5000 எழுதிச்சுங்க அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு கூட நீங்க வாக்குறுதி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு அப்படி ஒரு சிரமம் கிடையாது. பெண்கள் நடமாடும் வங்கிகளா இருக்கிறாங்க. அவங்க காதுல கம்மல், கழுத்துல செயின், மூக்குத்தி, மோதிரம், கொலுசு வரைக்கும் என்ன செய்யறாங்க, ஏதாவது வச்சிருக்காங்க. நீங்க அங்க 1000 சேர்றதுக்குள்ள 6000 ரூபாய் ஆகும். அவங்க டபக்குன்னு ஒரு கம்மலை கழட்டி போட்டாங்கன்னா 15,000 ஆகி போயிடும். இந்த மாதிரி பெண்கள் ஆபரணங்கள் அள்ளி போடக்கூடிய வாய்ப்பு ஈஸியா இருக்குது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பெண்கள்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? பெண்களே உங்களை நான் நரகத்துல பாக்குறேன் அப்படின்னாங்க. என்ன காரணம்? பிம யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன காரணம், நாங்க ஏன் நரகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தக்ஃபுர்னல் அஷீரத்தை, உங்க வீட்டுக்காரரை நிராகரிச்சிருங்க. அவர் ஏகப்பட்ட நல்ல காரியமெல்லாம் பண்ணுவாரு, ஆனாலும் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன புண்ணியம் அப்படின்னு தப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுறீங்க. அதே மாதிரி துக்ஸிர்னல் லான, ஓவரா சபிக்கிறீங்க. நாசமா போனவன் கடைசியில போயிடும், குழியில போயிடுவான், வெளியில வருவான், இப்படின்னு கடகடன்னு சபிச்சிருவாங்க. இந்த சாபம் உங்கள்ட்ட ஜாஸ்தியா இருக்குது. இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? இந்த நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாது இல்லையா? இதுக்கு என்ன வழின்னு அந்த சஹாபி பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நரகத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் தசத்தக்கு, நீங்கள் தர்மம் செய்யுங்க. தசத்தக்குனா யா மாஷர் நிசா, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்க. அந்த பெண்கள் என்ன பார்த்தாங்கன்னா, நம்மள்ட்ட இந்த தவறு இருக்கிறது உண்மைதான், இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்றால் ஒரே வழி தர்மம் செஞ்சிட வேண்டியதான் சொல்லி தங்களுடைய கழுத்துக்களிலும் காதுகளில் இருந்ததை எடுத்து தர்மம் செய்தார்கள் என்ற ஹதீஸை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம நரகமா தர்மமா என்று பார்த்து சொர்க்கத்தின் படிக்கல்லாக நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமாக உங்களுடைய பொருளாதார உதவியை வாரி வழங்க. இந்த ஒரு மோதிரம் 2 சிறுவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில, இந்த ஒரு கம்மல் 2 முதியவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில, இந்த ஒரு கொலுசு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இது பயன்பெறும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு உங்களிடத்தில் வாளியேந்தி வரக்கூடிய அதற்காக நீங்க செலவு செய்யுங்க. இந்த வாரம் நீங்க யோசிச்சு வச்சு, ஆகா வீட்டுல 5 பவுன் நெக்லஸ் விட்டுட்டு வந்தோமே, இதுக்கு போட்டுக்கலாம் நினைச்சீங்கன்னா அடுத்த வாரம் கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இதற்கான அறிவிப்பு செய்வோம். இதை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தை அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அடிப்படையில் அஞ்சி இந்த மார்க்கத்தின் முழுமையான அனைத்து அம்சங்களையும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.